மகா என்ன பண்ணுறாங்க, குளிச்சுட்டு வந்து உள்ளே வராங்க பெட்ரூமுக்கு. அப்போ கரெக்டாக வந்து சூர்யா வந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குற மகா வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்க, எப்போ தான் வந்து என்னை ஒய்ஃபை அங்கீகரிக்க போகிறீங்க, எனக்கு அதுவும் ஒன்றுமே புரியலையே, எவ்வளோ குழந்தை மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது அப்படியே வந்து கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, 3 மாதம் டைம் கேட்டீங்க, 3 மாதமும் வந்து 1 மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, இன்னமும் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க, நான் என்ன தான் பண்ண போகிறேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே சூர்யா பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்களுக்கு. உடனே வந்து பக்கத்தில் வந்து அப்படியே வந்து ஈர தலையோட அப்படியே சூர்யா மேலே வந்து அப்படியே சாஞ்சு என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. டிசைனாக செல்ஃபி இந்த சைடு அந்த சைடு திருப்பி திருப்பி எடுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, சூர்யாவோட கன்னத்தில் வந்து இவங்களோட முடி வந்து பட்டுடுது. அப்போ ஈரம் வந்து முடி வந்து பட்டோன்னே சூர்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ எழுந்துக்கிட்டாரே, கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே ஓடி போயிட்டு பக்கத்தில் நின்று அப்படியே தலையை துவட்டுற மாதிரி முடி எடுத்து முன்னாடி போட்டு தலையை துவட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. உடனே சூர்யா கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்தோன்னே மகா வந்து பேக்கில் வந்து அப்படியே தலையை துவட்டிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப வந்து அப்படியே வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்காங்க மகா. அதை பார்க்கும்போது சூர்யாவுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ வந்து விரும்ப ஆரம்பிக்கிறார் சூர்யா. அவரால் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அவர் அறியாமே வந்து என்ன மகா கிட்ட போகிறாரு. மகா கிட்ட போட்டு மகா வந்து திரும்பி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக சூர்யா வந்து போகிறதுக்கும் மகா வரதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்படியே மகா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு சூர்யா. அடுத்து வந்து சூர்யா வந்து ஒரு நிமிஷம் வந்து கட்டி பிடிச்சோன்னே தன்னையும் மறந்துடுறாரு. மகாவும் தன்னையும் மறந்துடுறாங்க. மகாவும் சூர்யாவும் தன்னை மறந்து அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்காங்க கட்டி பிடிச்சபடி. அடுத்து வந்து இங்கே சூர்யா வந்து மகாவோட கண்களையும் பார்க்குறாரு. மகா வந்து சூர்யாவோட கண்களையும் பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காயத்ரி வந்து வந்துடுறாங்க. காயத்ரி கதவை ஐயோ கதவை தட்டிட்டு வந்திருக்கலாமோ, இப்படி பண்ணுறீங்களே கதவை திறந்து போட்டுட்டு அப்படின்றாங்க. உடனே 2 பேரும் விலகி போகிறாங்க. உங்கள் ரொமான்ஸ்க்கு ஒரு அளவே இல்லையா, இப்படியா கதவை திறந்துட்டு பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து 2 பேரும் அப்படியே பார்த்து முழிக்கிறாங்க. சரி சரி சீக்கிரமாக ரெடி ஆகி கீழே வாங்க, வந்து கூப்பிட்டு தான் வந்தேன், டைம் ஆகிடுச்சுல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க பூஜைக்கு. உடனே வந்து சரி நான் வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து வெக்கப்பட்டு சொல்கிறாங்க. சூர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே வந்து மகாவும் சூர்யாவும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. ஐயோ இவன் என்ன நினச்சான்னு தெரியலையே, நான் வேறு இப்படி பட்டுட்டு என் கைக்கு என்ன செய்யறதுனே தெரில, நான் ஏன் இப்படி பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாரு. அடுத்து மகா வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், நீங்கள் சீக்கிரமாகவே என்னை ஏற்றுக்க ஆரம்பிப்பீங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்போ மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யா குளிக்க போகிறாரு. வந்தோட மகா என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் பூஜையில் போட்டுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுன்னு தயங்குறாரு. இங்கே பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கங்க, ஏன் ஆசை, ஒரு வேளை என் ஆசை உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட வேணாம், உங்கள் இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. பிரித்து பார்க்க மாட்டிங்களா அப்படின்னோடனே பிரித்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையிலே இந்த கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே உங்களை மாதிரி ரொம்ப பைசாலாம் இல்லைங்க, உங்களை அளவுக்கு நான் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாரு. சரி ஓகே, இதை போடுறதும் உங்கள் இஷ்டம், நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. இது